அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போறோம். பேர் சமான முத்திரை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னா, நம்ம கைகள் ஏற்கனவே நமக்கு தெரியும் 50 பூதங்கள் இருக்கு. நீலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த மாதிரியே நம்ம 5 விரல்களையுமே 50 பூதங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நம்ம சமநிலையில நமக்கு இருக்கணும். சமநிலையில பேலன்ஸ் இல்லைன்னா ஒண்ணு மேல அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஸ்ஆர்டர்ஸ்லாம் வரும். நிறைய உடல் உபாதைகள் நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன நம்மளோட இதை சமநிலையில வைக்கிறதுக்காக இது சமான முத்திரை நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னா, இப்போ 5 விரலுமே நுனியுமே சேர்க்கப்படும். அதான் ஈக்குவலா நம்ம சேர்க்கணும். அது பேர் தான் சமான முத்திரை பண்ண போறோம். இப்போ இந்த கட்டை விரல்ல எல்லா விரலோட நுனியை கொண்டு இப்படி வைக்க போறோம். அதே மாதிரி இடது கையிலையும் வைக்கணும், வலது கையிலையுமே அதே மாதிரி இப்படி சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால மடி மேலே வைக்கிறோம். நம்ம நின்றுட்டு கூட செய்யலாம், இல்லை படுத்துட்டுமே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ உட்காந்துட்டு செய்கிறதுனால நான் அர்த்த பத்மாசனால உட்காந்துருக்கேன். முதுகுத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிட்டு இந்த முத்திரையில சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரைகள் குறைந்தது ஒரு 15ல இருந்து ஒரு 20 நிமிடங்கள் அதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். காலையில மாலையில செய்யற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 15 நிமிடம் வைக்க முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 வினாடிகள், அதுக்கு 7 நிமிடங்கள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 நிமிடங்கள், அதே மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இப்போ ட்ராவலிங் டைம்லாம் பண்ணும்போது நம்ம பஸ்ஸில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கைகளை நம்ம தாராளமாக வச்சுட்டே போகலாம். இதில் அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப கம்மியாக கொடுக்க தேவை. ஓரளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்துருந்தோம்னா நமக்கு அதோட பலன்கள் ஜாஸ்தியாகவே வந்துடும். இன்னும் ஒரு முறை எப்பயுமே முத்திரைகள் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல மூச்சை நான் இழுத்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில விடணும். ஒரு 2 முறை இல்லை 3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரைகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்களை மூடிட்டு செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 முறை நல்லா மூச்சு இழுத்து மூச்சு வெளியில விடலாம். இந்த முத்திரையில சில வினாடிகள் நம்ம அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒவ்வொரு முத்திரைகளுமே நான் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த டிஸ்ஆர்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸோ எதுவுமே வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இந்த முத்திரையை பொறுத்தவரை எப்போ காலையில் தான் செய்யணுங்கிற மாதிரி அவசியம். எந்த டைம்ல வேணாலும் செய்யணும். இப்போ ஃப்ரீ டைம்லையும் செய்யலாம், ட்ராவலிங் டைம்ல எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம்.